வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நவம்பர் 14ஆம் தேதி. 2 சிறப்புகள் இந்த தினத்திற்கு இருக்கின்றன. ஒன்று, இன்று பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவின் முதல் பிரதமர், சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரினுடைய பிறந்த தினம். அந்த நாள் இன்றைக்கு குழந்தைகள் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. ஜவஹர்லால் நேரு அவர்கள் வாழ்நாள் முழுக்க குழந்தைகளை நேசித்தார். குழந்தைகளுடைய கல்வி, எதிர்காலம் இவற்றிற்காக அவர் எண்ணற்ற பணிகளை அவர் செய்தார். இன்னும் சொல்லப்போனால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் காட்டிய பணியில்தான் இந்தியாவினுடைய கல்வி வளர்ச்சியினுடைய பாதைகள் போடப்பட்டன என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பற்றியும் குழந்தைகள் தினம் பற்றியும் நாம் சில எண்ணங்களை பகிர்ந்து கொள்வது மிக மிக முக்கியம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் கனவு கொண்ட இந்தியா என்பது அது மதசார்பற்ற இந்தியா, ஜனநாயக இந்தியா, அறிவியல் சிந்தனைகளை அடிப்படையாக கொண்ட இந்தியா. அந்த இந்தியாவை இன்றைக்கு அதனுடைய எதிர் திசையில் திருப்புவதற்கு தான் மதவாத சக்திகள் முயற்சிக்கின்றன. ஆனால் நம்மை பொறுத்தவரைக்கும் இந்த நேரு காட்டிய பாதை என்பது ஜனநாயகத்திற்கும் அறிவியல் சிந்தனைகளுக்கும் தொழில் வளர்ச்சிக்குமான ஒரு பாதை. ஆம், இந்தியா அறிவியல் சிந்தனைகளின் அடிப்படையில் தொழில் வளர்ச்சி பெற்ற ஒரு நாடாக இருக்க வேண்டும், அது வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் எண்ணற்ற பணிகளை அவர் ஆற்றினார். ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரராகவும் பல ஆண்டுகள் சிறையில் நாட்களை கழித்த பிறகு விடுதலை பெற்று விடுதலை இந்தியாவின் முதல் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு அவர் உருவாக்கிய 5 ஆண்டு திட்டங்கள், அயலுறவு கொள்கை, முக்கியமாக நேரு அவர்களுடைய பஞ்சசீல கொள்கை, இது எல்லாமே இந்தியாவினுடைய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான திட்டத்தெளிவான பாதையை அன்றைக்கே உருவாக்கி காட்டின. அப்படி பார்க்கிற போது இந்தியா என்பது அனைவருக்கும் உரியது, பன்முகத்தன்மை கொண்டது, இந்த நாடு மதசார்பற்ற நாடு என்பதை திரும்ப திரும்ப நேரு அவர்கள் தன்னுடைய சொல்லிலும் செயலிலும் வலியுறுத்தினார். அவர் ஒரு ஆட்சியாளராக அதையும் அவர் நிகழ்த்தி காட்டினார் என்று சொல்லலாம். சரி, இந்த குழந்தைகள் தினம், நேரு அவர்களுடைய பிறந்த நாளில் கொண்டாடப்படுகிற இந்த குழந்தைகள் தினம் நமக்கு எதை உணர்த்துகிறது? முக்கியமாக குழந்தைகளினுடைய உரிமைகள். குழந்தைகளுக்கென்று அடிப்படை உரிமைகள் உண்டு. அந்த உரிமைகள் எவராலும், பெற்றோர்கள் உட்பட எவராலும் மீறப்பட முடியாது என்பதுதான் அதனுடைய அடிப்படை. குழந்தைகளுடைய உரிமை என்பது குழந்தைகள் துன்புறுத்தக்கூடாது, குழந்தைகளுக்கான கல்வி, உணவு, இருப்பிடம், பாதுகாப்பு ஆகியவை ஒரு அரசாங்கத்தால், ஒரு அரசியலமைப்பு சட்டத்தால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். குழந்தைகளை போர்கள், வன்முறைகள், தனிமனித குற்றங்களிலிருந்து குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான நீடித்த நிலையான ஒரு கல்வி, அவர்களுடைய முன்னேற்றம், அவர்கள் சிறந்த ஆளுமைகளாக உருவாவதற்கான நெறிமுறைகள், அதற்கான சமூக சூழல் இவை உருவாக்கப்பட வேண்டும். இன்னொன்று, வறுமை, நோய்மைகளிலிருந்து குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இந்த இரண்டும் தான் குழந்தைகளை எளிதில் இலக்காக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குழந்தைகளை வறுமையின் பிடியிலிருந்து மீட்டு அவர்களுக்கான அடிப்படையான கல்வி, சுகாதாரம் மற்றும் உணவு போன்றவற்றிற்கான பொறுப்புகளை அரசு மேற்கொள்ள வேண்டும், சமூக அமைப்புகள் மேற்கொள்ள வேண்டும். அதே போல் பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிறப்புரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதும் இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு கோட்பாடாக இருக்கிறது. குழந்தைகள் சிறந்த ஆளுமைகளாக, சிறந்த எதிர்காலமாக, சிறந்த மனிதர்களாக உருவாவதில் ஒரு குடும்பம், ஒரு சமூகம், ஒரு அரசு, எல்லாவற்றுக்குமே எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. குழந்தைகள் சிறப்பாக இருந்தால்தான் அந்த சமூகம் சிறப்பாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை இந்த குழந்தைகள் தினத்தில் நாம் அனைவரும் நெஞ்சில் நிறுத்துவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நவம்பர் 14 ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அதனைத்தான் இந்தியாவிலே நாம் குழந்தைகள் நாள் என்றும் கொண்டாடுகிறோம். நேருவினுடைய பொது வாழ்க்கை, நேருவினுடைய சிறைவாசம், நேரு பிரதமராக இருந்து நாட்டை ஆண்ட விதம், இவற்றையெல்லாம் நாம் அறிவோம். நேருவினுடைய தனி வாழ்க்கை பற்றியும் இந்த நாளில் நாம் சற்று எண்ணி பார்க்கலாம். நேரு பொது வாழ்க்கையிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டதால் தனி வாழ்க்கை என்பதையே ஏறத்தாழ இழந்து போனவர் என்று குறிப்பிட வேண்டும். தன் மகளுக்கு அவர் எழுதிய கடிதமெல்லாம் சிறையிலே இருந்து எழுதிய கடிதம்தான். அப்படி ஒரு முறை சிறையிலே இருக்கிற போதுதான் அவருடைய துணைவியார் கமலா நேரு மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி அதற்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டார். உடனடியாக இங்கே இருந்து இந்திய சிறையிலே இருந்து அவர் புறப்பட்டு வெளிநாட்டுக்கு போனார். காரணம்,
அந்த குடும்பம் பெரிய குடும்பம், வசதியான குடும்பம். கமலா நேரு அவர்களை காப்பாற்ற முடியாதோ என்கிற நிலை வந்தபோது மருத்துவத்திற்காக அவரை ஜெர்மனிக்கு கொண்டு சென்றிருந்தார்கள். அவர்களுடைய மகள் இந்திரா பிரியதர்சினி அங்கே இருந்தார். இவர் விடுதலையாகி, இது நடந்தது 1936 ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி விடுதலையான அவர் 9ஆம் தேதி ஜெர்மனிக்கு போய் சேர்ந்தார். பாடன் வீலர் ஹாஸ்பிட்டல் என்கிற சானிட்டோரியம், அதாவது காச நோயாளிகளுக்கான அந்த மருத்துவமனையிலே கமலா நேரு சேர்க்கப்பட்டிருந்தார். அந்த காலங்களிலே எல்லாம் காச நோய் என்றால் பிழைப்பது மிக கடினம். இன்றைக்கு டியூபர்குலோசிஸ் என்று சொல்கிற டிபி என்று நாம் பொதுவாக கூறுகிற அந்த நோயை மருத்துவ அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக எளிமையாக குணப்படுத்தி விடுகிறார்கள். அன்றைக்கு டிபி வந்தால் பிழைக்க மாட்டார்கள். எப்படி இன்றைக்கும் புற்றுநோய், இப்போது புற்றுநோயையே குணப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அன்றைக்கு காச நோய் வந்தால் பிழைக்க மாட்டார்கள். காச நோயிலே தான் கமலா நேரு அங்கே மருத்துவமனையிலே இருந்தார். அப்போது நேரு அவர்கள் அங்கே சென்றபோது அவர் அந்த அம்மையாரோடு தொடர்ந்து பக்கத்திலே உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார். நேரு எழுதுகிறார், ஆங்கில புத்தகங்களை, த குட் எர்த் என்கிற ஒரு ஆங்கில நாவலை நான் படித்து காட்டினேன், கமலா ரசித்து கேட்டார் என்று சொல்லிவிட்டு அடுத்த வரியில் எழுதுகிறார், கமலா அதிகமாக படித்தவர் இல்லை, பள்ளிக்கூடத்தையே படிப்பிலே தாண்டியவர் இல்லை, ஆனாலும் தானாக படித்து ஆங்கிலம் உட்பட பல மொழிகளையும் பல செய்திகளையும் அறிந்து கொண்டவர் என்கிறார். ஒரு சொந்த முயற்சியால் அவர் அறிந்து கொண்டார். இவ்வளவுக்கும் அவர் மருத்துவமனையில் இருக்கிற போது அவருக்கு வயது 36 தான். அப்போது 1936 பிப்ரவரி மாதம், வயது 36 தான். நேரு அருகிலே இருந்து சொல்லி கொண்டிருக்கிறார். தங்களினுடைய மன வாழ்க்கை, கடந்த 20 ஆண்டு கால வாழ்வை நேரு எண்ணி பார்க்கிறார். 1916 அவர்களுக்கு திருமணம் ஆயிற்று. 36, 20 ஆண்டுகள் தான். திருமணம் ஆகும்போது அவருக்கு வயது 15, 16 தான் கமலாவுக்கு. அந்த கடந்த கால வாழ்வை நேரு எண்ணி பார்க்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். பழைய செய்திகளை தன் மனைவியோடு பேசுகிறார். ஒரு கட்டத்தில் கொஞ்சம் குணமாகிறது, உடல் தேறி வருகிறது என்கிற போது மறுபடியும் இந்தியாவிலிருந்து நேருவுக்கு அழைப்பு வருகிறது. புறப்படலாம் என்று முடிவு செய்கிறார். என்ன செய்தி என்றால், அவர் தன் மனைவி உடல்நலமில்லாமல் பிழைப்பாரோ இல்லையோ என்கிற நிலையிலும் சிறையிலிருந்து தான் புறப்பட்டு வந்தார். மறுபடியும் போராட்டத்துக்குத்தான் போகிறார். இந்தியாவுக்கு போனால் மறுபடியும் கைது செய்யப்படக்கூடும். இருந்தாலும் பொது வாழ்க்கையை விட்டு முழுமையாக விலகி நிற்க முடியாது என்று சொல்லி பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இந்தியாவுக்கு திரும்புவதற்கு அந்த பயணச் சீட்டையும் பதிவு செய்துவிட்டார். அப்போது அவருடைய மகள் இந்திரா, மருத்துவர்கள் எல்லோரும் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கக்கூடாதா என்கிறார்கள். இருக்கலாம், வேலைகள் என்னை அழைக்கின்றன, போய்விட்டு ஒரு 10 நாளில் கூட மறுபடியும் வந்து விடுகிறேன் என்று நேரு சொல்லுகிறார். அவசரமான அரசியல் வேலைகள் இருக்கின்றன என்கிறார். சரி என்று எல்லோரும் சொல்லிவிடுகிறார்கள். பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி போனவர் 28 வரைக்கும் தன் மனைவியோடு இருந்தார். 28ஆம் தேதி பயணச்சீட்டு எடுத்து இந்தியாவுக்கு புறப்படுகிற போது மருத்துவர்கள் ஓரிரு நாள்கள் தள்ளி வையுங்கள் என்றார்கள். சரி என்றார் நேரு. எதற்கென்றால் மருத்துவர்களுக்கு ஐயம் வந்து விட்டது. அந்த ஐயம் உண்மைதான். பிப்ரவரி 28 36 வயதில் கமலா இறந்து போனார். தன் தனி வாழ்க்கை, சொந்த வாழ்க்கையை கொஞ்சமும் மகிழ்ச்சியாக கழிக்க முடியாதவராக முழுமையாக புது வாழ்வில் இருந்தவர் நேரு. அதனால் தான் அவர் பிறந்த நாடை இன்றைக்கும் நாடு கொண்டாடுகிறது. வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஷன் சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்நிலைகளை பற்றி
பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள் லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு, இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளையை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும் மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் இந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஸ்ன்னு சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் இதை அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒரு ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது, மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அதை முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளோம் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை.
அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்ம சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம் ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், அதாவது இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, அதாவது வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் அதாவது சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.